ஹாய், வெல்கம் டு எம் டெய்லர். இப்போ வீட்டிலே நம்ம எப்படி மேட் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வீட்டில் பழைய புடவைங்க ஏதாவது வேஸ்டான சேலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம இது பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புடவை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிசர் வச்சு கட் பண்ணணும்னு இல்லை, கையை வச்சு நம்ம அந்த சேலைகளை பீஸ் பீஸாக வெட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம். சேலைகளை கையாலே நம்ம கிழிச்சு எடுத்துக்கலாம். ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பாருங்கள். ஒரு முடிச்சு போட்டு அந்த முடிச்சுக்குள்ளேருந்து கீழே வர்ற அந்த லாங் துணி நம்ம பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை உள்ளே பிடிச்சி நம்ம இழுக்கணும். அந்த ஹோல்குள்ளே அந்த கீழே இருக்கிற அந்த துணியை பிடிச்சி இழுக்கணும். இழுத்தா ஒரு முடிச்சு கிடைக்கும். அப்புறம் அந்த ஹோலில் இருந்து அடுத்து வர அடியில் இருக்க துணியை நம்ம இழுத்தோம்னா அடுத்தடுத்து ஒரு முடிச்சு கிடைக்கும். இது இப்படியே கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே போகணும். ஒரு முடிச்சு போடுறோம் ஹோல் வர மாதிரி. செயின் போட்டால் எப்படி போடுவோம், செயின் தையல் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு முடிச்சுக்குள்ளேயும் அதை பிடிச்சி பிடிச்சி இழுக்கணும். செயின் மாதிரி வந்துகிட்டே இருக்கணும். போட்டிருக்கோம் பாருங்கள், இதே மாதிரி தான் போடணும். இப்போ நம்ம பத்தலைனாலும் அடுத்து அதில் ஜாயின் போட்டு நம்ம அந்த முடிச்சை உள்ளே விட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து முடிச்சு போட்டு நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே போகலாம். அடுத்தடுத்து முடிச்சா போட்டு செயின் மாதிரி போட்டுகிட்டே வரணும். இதுக்கு பத்தலைன்னா அடுத்து அடுத்த பீஸ் எடுத்து நம்ம முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணி பின்னிட்டே போகலாம். நல்லா டைட் கொடுத்துட்டே போகணும். இப்படி செயின் மாதிரி பின்னிட்டு போனால் நமக்கு சிக்கு விழுகாது. கரெக்டாக அந்த துணி ரோல் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து எல்லாமே நம்ம பின்னி வச்சுட்டோம் நமக்கு தேவையான அளவுக்கு. இப்போ ஒரு சாரியில் 2 மேட் போடலாம் நம்ம. அடுத்து நூல் ஊசி எடுத்துக்கலாம்.
ஊசியில் நூலை கோர்த்து நம்ம முடிச்சு போட்டுட்டு நம்ம வந்து பின்னி வச்சுருக்கிற அந்த கிளாத்தை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து ரவுண்டாக கொண்டு வந்து நம்ம வந்து தைச்சிட்டே வரணும். பிசுறு எதுவும் இல்லாமல் அழகாக நீட்டாக தைச்சிட்டே வரணும். நம்ம வந்து சாதாரண நூலில் போடுறத விட நைலான் நூலில் போட்டால் இன்னமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ரைட் சைடு குத்தி லெஃப்ட் சைடு வந்து முதல்ல குத்தி தையலை போட்டுக்கணும். அடுத்தடுத்து தைச்சிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு பீஸாக சுற்றி ரொட்டேட் பண்ணி நம்ம தைச்சிட்டே வரணும். ஊசிக்கு பதிலாக நம்ம வந்து ஊக்கில் கூட கோர்த்து அந்த ஹோல் கிடைக்கும் நமக்கு. அந்த ஹோலில் விட்டு இந்த ஹோலில் வந்து நம்ம தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊசியில் நான் தைச்சி காமிக்கிறேன். தைக்கிறது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் போடுறதுக்கு. மேட் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். காட்டன் நூல் சேலை தான் வேணும்னு அவசியம் இல்லை. பூனம் சாரிலே வந்து நம்ம வந்து மேட் வந்து போட்டுக்கலாம். மேட் வந்து முக்கால்வாசி வந்து நம்ம தைச்சாச்சு.
பாருங்கள், நான் ஊக்கில் கோர்த்து இப்போ வந்து நான் வந்து தைக்கிறேன். ஊக்கில் வந்து நூலை கோர்த்துக்கோங்க. ரெண்டாக போட்டு நூலை கோர்த்து கட்டிட்டு இந்த ஹோல்லேருந்து அடுத்த ஹோல்லேருந்து வந்து சுற்றி சுற்றி நல்லா டைட் கொடுத்து தைக்கலாம். இப்போ வந்து மேட்டு தைச்சி முடிச்சாச்சு. சுற்றி வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன் நான்.